ப்ராஸ்டியூட் தானே அது. அப்படி வர ப்ராஸ்டியூட் நினைக்கிறீங்க? ஆமா, நான் வச்சு அப்படிதான் சொல்லுவேன். கட்சி மாறினவன கட்சி மாறி போறவங்க எல்லாம் ப்ராஸ்டியூட்டா? ஐயா யார சொல்றாருன்னு தெரியுது இல்ல. கட்சி மாறி வரவங்க எல்லாருமே ப்ராஸ்டியூட்னா அப்படி போகக்கூடிய இடமும் அப்படிப்பட்ட ஒரு இடமா தானே இருக்கும். ஏடிஎம்கேல இருந்து அண்ணன் சேகர் பாபு வந்திருக்காரு, செந்தில் பாலாஜி வந்திருக்காரு, என்டிகேல இருந்து ராஜீவ் காந்தி அண்ணனும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் பதவியை வேற கொடுத்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய பேரை மாற்றுக் கட்சியில இருந்து வந்தவங்களை டிஎம்கேல பதவியோட கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க. அப்போ ஒரு ப்ராஸ்டியூட் கூடாரத்தையே வச்சிருக்க உங்க கட்சியை நாங்க என்னன்னு சொல்றது? என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? அப்பே ஓகே ஓகே பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. என்னப்பா ரெடியா? இந்த திருட்டு மாடல் 2.0 செஞ்ச தரமான சம்பவங்களை பத்தி பார்த்துருவோம். இன்னைக்கு பிஜேபி பீகார்ல ஜெயிச்சாங்களோ அன்னையில இருந்து இங்க இந்த திருட்டு மாடல் கொஞ்சம் பீதியில தான் இருக்கு. என்னதான் நாம எல்லாம் தமிழ்நாட்டுல பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாலும் எங்க ஒருவேளை ஜெயிச்சிருமோ அப்படின்ற பயத்துல என்னத்தையாவது பண்ணி அடுத்த 5 வருஷமும் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற கனவோட இருக்காரு நம்ம முதல்வர். இன்னும் மீதம் இருக்க இந்த 3 மாசத்துல எதையாவது சொல்லி ஜெயிச்சிடணும் அப்படின்னு பல திட்டங்களை எழுதி வச்சுட்டு காத்துட்டு இருக்காரு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். அந்த திட்டம் எல்லாம் எப்படி செயல்படணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். டிசம்பர் மாதத்துல கொட்ட போற மழையை விட நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் எழுதி வச்சிருக்க திட்டம் எல்லாம் இன்னும் இருக்க அந்த 3 மாசத்துல எப்படி கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு பாருங்க. இந்த கடைசி 3 மாசத்துல மட்டும் இந்த திராவிட மாடல் நமக்கு இவ்வளவு நல்லது பண்ணுதே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஓட்டு போட்டு ஏமாந்துறாதீங்க. நம்ம மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காக உர மூட்டைகளை கம்மியான விலையில அனுப்பி வச்சா அந்த உர மூட்டைகளை இன்னொரு சாக்குல மாத்தி அதுக்கு பேரையும் மாத்தி மற்ற மாநிலங்களுக்கு வித்திருக்காங்க. மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஒரு உர மூட்டை 266 ரூபாய் அப்படின்ற ரேட்ல கொடுத்து அந்த உர மூட்டையை விவசாயிகளுக்கு கொடுக்க சொன்னா அந்த உர மூட்டையை 50 கிலோவா பிரிச்சு வேற ஒரு மூட்டைக்கு மாத்தி அந்த ஒரு உர மூட்டை வந்து 2500 ரூபாய் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல. இது மட்டும் இல்ல, உர மூட்டைகள்ல பாதி உரத்தை கொட்டிட்டு அதுல பாதிக்கு மண்ணள்ளி கொட்டி கலந்து அதை ஒரு பேக்கிங்கா பண்ணி அந்த மூட்டைகளையும் அப்படி சேல் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல. இது எதையுமே நம்ம திராவிட மாடல் அரசு கண்டிக்கவே கிடையாது. இதையெல்லாம் பார்த்து நம்ம தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்க நமக்கு கரகாட்டம் நடத்தவும் ஆடல் பாடல் வைக்கவுமே நேரம் சரியா இருக்கு. இதுல எல்லாம் இப்படி கவனத்தை செலுத்த முடியும் நம்மளால? இது வெறும் விளம்பரம் மட்டும்தான். இதை பார்த்து யாரும் ஏமாந்துடாதீங்க. உண்மையிலே ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கட்டி கொடுத்த வீடு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே பேட்ச் ஒர்க், எல்லாமே விளம்பரம் தான். வஉசி என்றால் வழக்கறிஞர், உரிமைக்காக போராடிய வாதாடிய வழக்கறிஞர், உரிமைக்காக வாதாடி சிறை சென்ற வழக்கறிஞர். ஆனா இது உண்மை கிடையாது. வஉசியோட உண்மையான விளக்கம் என்னன்னா வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. இதுதான் வஉசியோட உண்மையான விளக்கம். ஒரு தமிழ்நாட்டோட முதல்வரே இந்த நிலைமையில இருந்தா அவர் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய துறைகளும் என்ன நிலைமையில இருக்கும்? இந்த லட்சணத்துல எங்களோட வரலாறு படிங்கன்றாங்க. இந்த லட்சணத்துல சொல்லி கொடுத்தா நாங்க எங்க வரலாறு படிக்கிறது? இலவசம் தேவையில்லை, மக்கள் அதை விரும்பல. ஏன்னா நாட்டினுடைய முன்னேற்றம் தான். எங்களுக்கு வருவாயை நீங்க பெருக்கி கொடுங்க, எங்களுடைய வருமானம் பெறக்கூடிய. இதேதான் இன்னைக்கு உங்களோட ஆட்சியிலையும் மக்கள் கேட்கறாங்க. எங்களுக்கு வந்து எங்களோட வருமானம் உயரக்கூடிய வகையில எங்க வாழ்வாதாரத்தை பெருக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் உங்க ஆட்சியில கேட்கறாங்க. எங்களுக்கு இலவச பேருந்து பயணம் வேண்டாம், எங்களுக்கு மாத மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வேண்டாம், எங்களுக்கு வேலை வாய்ப்பை மட்டும் ஏற்படுத்தி கொடுங்க, ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க, தூய்மை பணியாளர்களுக்கு போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி அரசு வேலை வாய்ப்புல உள்ளவங்களுக்கு என்ன பணி நிரந்தரம் பண்ணாம இருக்கீங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. எங்களுக்கு இலவசம் எதுவும் வேணாம், இந்த மாதிரி எங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும் மக்கள் கேட்கறாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களை கையேந்த வச்சிருக்கு இந்த திராவிட மாடல் 2.0 அரசு. இதுதான் இந்த 4.5 வருஷத்துல தமிழ்நாடு கண்ட அபார வளர்ச்சி. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தரப்போறாருன்னு ஒரு பாட்டை ஒண்ணு போட்டுவிட்டு மொத்த தமிழ்நாட்டிலையும் இருட்டுல மூழ்கடிச்சிட்டாங்க. இப்போ சின்னவரை முதல்வர் ஆக்குறோன்ற முயற்சியில புதுசா ஒரு பாட்டை ரெடி பண்ணி இறக்கிருக்காங்க. இதுல எத்தனை பேர் நீங்க அந்த பாட்டை கேட்டீங்கன்னு தெரியல. நம்ம சின்னவருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறோன்ற பேர்ல சரி சின்னவர் செஞ்ச சாதனைகளை சொல்லி விழா கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா கரகாட்ட கோஷ்டியை கூட்டிட்டு வந்து கரகாட்ட ஷோ நடத்திட்டு இருக்கானுங்க. ஏதாவது செஞ்சிருந்தா தானே செஞ்சதை சொல்லி விழா நடத்த முடியும். எதுவுமே செய்யலைன்னா இப்படி கரகாட்டம் ஆடல் பாடல்னு இப்படி கச்சேரியா தான் நடத்த முடியும். இது கட்சியா இல்ல கரகாட்ட கோஷ்டி குரூப்பானே தெரியல. சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப சாத் பண்ணுங்க.